ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேசரி தாங்க செஞ்சுருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க, முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அந்த நெய் வறுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா 1 கப்பு பார்த்தீங்கன்னா ரவா எடுத்துருக்கேன். ரவாவும் அது கூட நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் சேர்த்து தாங்க நான் வந்து கேசரி செய்ய போகிறேன். பால் நல்லா சூடாகட்டும். சுகர் கூடயே வந்து ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. கேசரி செய்யலான்னு யோசிச்சுருந்தேன், ஆனால் கலர் பொடி மறந்துட்டேன். அதனால் நான் கலர் பொடி வந்து அந்தளவுக்கு எதுலேயும் சேர்க்கறதில்ல. சரி, கேசரிக்கு கொஞ்சம் கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் மஞ்சத்தூள் சேர்த்தேங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியலைங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறமா அந்த பாலை ஊற்றி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சுகரும் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்குறப்ப நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வரும். கேசரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.